எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டறிக்கை விடுத்துள்ளனர். தன்னிச்சையான முடிவால் அதிமுகவிற்கு தொடர்ந்து தோல்வி என்ற நிலையானது ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் தன்னிச்சையான முடிவுகளால் அதிமுகவிற்கு தொடர்ந்து தோல்விதான் அரங்கில் உள்ளதாக எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த விவரங்கள். அஸ்வினி, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி ஆகியோர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் பார்வைக்கு என்று கழகத்தில் 400க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை நீக்கம் செய்ததை மறுபரிசீலனை செய்து மீண்டும் பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக பொதுச் செயலாளராகிய நீங்கள் கழகத்தை வழிநடத்தி செல்வதில் எடுத்த தவறான முடிவுகளால் இருவேறு கருத்துக்கள் காரணமாக 47 கழக சட்டமன்ற உறுப்பினர்களில் 25 கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க எடுத்த தவறான முடிவை சுட்டிக்காட்டி மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் கொள்கை வழியில் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2021 டிடிவி உடனான அந்த கூட்டணி, அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என்பதையெல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டி அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல 2019 அதிமுக தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது நம்மோடு கூட்டணியாக இருந்த பயணித்த தேமுதிக மற்றும் புதிய தமிழகம் கட்சி தனி கட்சியாக இருந்த சரத்குமார் ஆகியோரை அரவணைக்காமல் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெளியேற்றினர்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது பாஜக டெல்லி தலைமை பலமுறை கூட்டணி வைக்க முயன்றும் கூட்டணிக்காக நம்முடன் பேசியும் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்ற அந்த கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று பாமக மற்றும் கூட்டணிக்கு வர சம்மதம் தெரிவித்த போதும் ஒரு மாதம் காலம் அதை உறுதி செய்யாமல் காலதாமதம் செய்த காரணத்தினால் கூட்டணி வாய்ப்பை இருந்தும் இப்படி தேடி வந்த பாஜக, பாமக போன்ற கட்சிகளின் கூட்டணி வாய்ப்புகளை தன்னிச்சையாக நிராகரித்தீர்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதுபோல 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கூட தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 2021, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய 3 தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்புகள் இருந்தும் தாங்கள் எடுத்த தவறான தன்னிச்சையான முடிவுகளால் தொடர் தோல்விகளை சந்தித்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த சோர்வை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையிலிருந்து மீண்டு வர மாட்டோமா என ஏங்கி இருக்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கழக பொதுச் செயலாளராகிய தாங்கள் கழக செயற்குழு பொதுக்குழு தங்கள் கருத்துக்கு எதிராக யாரும் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்க கூடாது என்று செயற்குழு பொதுக்குழுவில் அனைவரின் பொதுவான கருத்தை வெளிப்படுத்தவும் தங்களது செயல்பாடுகளுக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்க கூடாது என்கின்ற எண்ணத்தில் கழகம் எந்த நிலைக்கு தாழ்ந்தாலும் நான் சொல்வதை மட்டுமே அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பான்மையில் இதுவரை 400க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கழக சட்ட திட்டங்களுக்கு முரணாக கழகத்தில் இருந்து நீக்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு 4 ஆண்டு 8 மாதம் இருக்கிறது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் 6 மாதத்திற்குள் வர உள்ளது. இதில் கிளை கழக செயலாளர் மற்றும் அடிமட்ட தொண்டர்கள் வரை உள்ளாட்சி பதவிக்கு வருவார்கள். இது ரொம்ப முக்கியமானதாகும். இதற்கும் கட்சியை பலப்படுத்தியே ஆக வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதிமுக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல உண்மையான அக்கறையும் ஈடுபாடும் இருக்குமே ஆனால் மாண்புமிகு எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களின் வழியில் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற அடிப்படையில் கழக நலன் கருதி கழகத்தினிடமிருந்து மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படும் பொழுது அவற்றை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் 13/5/2026 பிறகு கழகத்திலிருந்து பல்வேறு நிலைகளில் இன்று வரை பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டும் கழகத்தில் தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அவர்கள் வகித்து வந்த பதவிகளை வழங்கி கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கழகத்தை வலுப்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அஸ்வினி. ராஜேஷ், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.